ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணனுக்கிட்ட இது மாதிரி சொன்னதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி நான் சொன்னதுக்கு காரணம்னா, என்னை சேர்ந்தவங்களும் சரி, அதாவது என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி உங்கள் அண்ணன் உங்கள் ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சிக்கே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் நல்லா தானே இருக்கார், நல்லா வசதியாக இருக்கார், நல்லா வசதியாகவும் இருக்காங்க, எல்லாமே இதாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்க இது பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். வசதியாக இருக்கிறப்ப எதுக்கு செய்யணும்? பொண்ணுன்னு செய்ய வேண்டியதான். ஆனால் உங்கள் அண்ணன் அவங்க பிள்ளைங்களுக்கு கூட செய்யாமல் எல்லா விஷயத்துலையும் தங்கச்சி அப்புறம் உங்களுக்காக இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது இருக்குல்ல. அதை யார் பார்க்குறது, பண்ணுறது? அதை கொஞ்ச நாச்சும் நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் சேலரியை மட்டும் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணனோட சேலரி எடுத்து மட்டும் உங்கள் அம்மா செலவு பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சேலரியை நம்ம இது பண்ணிட்டோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம அம்மா இந்த மாதிரி எடுத்து நம்ம தங்கச்சிக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம அண்ணனோட லைஃப்ங்கிறது கடன்லேயே தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. உங்கள் அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இது மாதிரி நாங்கள் ஒன்றும் சேவிங்ஸுங்கிறது எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்போ கல்யாணம் ஆகி 7 வருஷத்தில் எதுவுமே நாங்கள் எங்களுக்காகன்னு பண்ணிக்கிட்டது கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதை கேட்குறப்போ எனக்கு எங்கள் வீட்லேயும் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது தான் பிரச்சனை. அப்போ என்னோடய அக்கா வாழ்க்கையில் அப்படி வர்றப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்னா, அவங்க எங்கள் மாமா கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிப்போம். அதே மாதிரி தான் அவங்களும் யோசிக்கிறதுக்கு காரணம் இதே தான் காரணம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு சில விஷயங்களை சரியறதுக்கு செய்கிறதுக்கும் சரி, ஒரு இதை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கும் சரி, அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நீங்களே உங்கள் அண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா, அவர் இனிமேல் சம்பள பணத்தையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு கொடுக்க மாட்டார். அதனால் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு இது பண்ணணுமோ அதை அவர் இது பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்கள் அண்ணங்கிட்ட நீங்களே பேசிட்டிங்கன்னா, அவர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதனால் நீங்கள் ஓரளவு பேசுகிறதுல தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு, எனக்கு புரியுது, இனிமேனாச்சும் எங்கள் அம்மா பண்ணுறது தப்புங்கிறது எனக்கு தெரியுது, தெரியாமல் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் தெரிஞ்சாலுமே ஒரு சில விஷயத்த நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் என்னோட ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது. நான் இருந்தாலும் எங்கள் அண்ணங்கிட்ட டைரெக்டாக பேசிடுறேன். அப்படியே பேசிட்டேன்னா அவரும் புரிஞ்சுக்குவார். இனிமேல் கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு சேவிங்ஸு, குழந்தைங்கள பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். நீ சொல்கிற மாதிரி எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் அண்ணங்கிட்ட இந்த மாதிரி பேசினது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் சுதா எனக்கு இந்த மாதிரி புரிஞ்சிச்சு. அவர் எந்த நிலமையில இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது எனக்கு இந்த அளவுக்கு புரியலை இத்தனை நாளாக. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே போனால் நம்மளும் இப்படி இருக்கிறோம். நீ சொல்கிற மாதிரி உங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வர்றப்போ நீ என்ன இது பண்ணியிருக்கியோ அதே மாதிரி தான் எனக்கும் புரியுது அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியறதாவது நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம இனிமேல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபி சாப்பிட ஆரம்பித்தோம். இருந்தாலும் எனக்கு அண்ணங்க என்ன நினச்சிருப்பாரு, நம்மளை பற்றி எப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்னு. ஆனால் ஒரு விதத்தில் நம்ம பேசுனது நமக்கு இதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, நம்மளுக்கு எது நடக்குதோ அதை சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு இனிமேல் தான் நம்ம அதுக்கான ஒரு முயற்சிகளை பண்ணணுங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, இதை விட்டுட்டு நீ அதை வேறு வேலையை பாரு, அதையே யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் நடக்கிறதும் நம்ம நன்மைக்கு நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு கிடையாதுங்க அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறேன் பார்ப்போம், கஷ்டங்களோ நஷ்டமோ நம்மளுக்கு அண்ணன் நல்லா இருக்கணும். இனிமேனாச்சும் ஒரு 7 வருஷமாக அம்மாவிட்டே எல்லா சேலரியும் கொடுத்துட்டாரு.